ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி நேத்து பார்த்த டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பயும் சொல்றேன் நான் எப்பயும் சொல்றேன் எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சாரிங்க, நீங்க கூட நினைக்கலாம் எதனால வந்துட்டு இப்போ 2 பார்ட்டா போடுறீங்க டிராமாவை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படலாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸ்கூல் வேற லீவ் விட்டுட்டாங்க, பாப்பாவும் வீட்லயே இருக்கா, ஒன்றும் பண்ண முடியல. ஆஃபீஸ் வேலை வேற இருக்கு, வீட்டு வேலை வேற இருக்கு, ரொம்ப டைமே கிடைக்காம போயிடுச்சு. அதனால தான். மற்றபடி இந்த 1 மாதம் தான் இவ்வளோ டைட் ஷெடியூலாக இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து ஃப்ரீ ஆகிடுவேன் ஓரளவு. பாப்பா ஸ்கூல் போயிட்டானா அந்த டைமுக்கு நான் முழுசாவே ஒரு ஒரு வீடியோவும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த 1 மாதம் மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா வீடியோவும் தவறாம பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான எபிசோட பார்க்க போகலாம். எபிசோட எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அம்மா வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. எங்க இவளையும் இழந்துருவோம், இவளோட குழந்தையும் இழந்துருவணும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அவளை உள்ள தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இவங்களுக்கு என்ன வந்துட்டு டவுட்டா இருக்கு அப்படின்னா, இவ எதுக்காக டார்கெட் பண்ணி ஹீரோயினை எந்த அளவுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுதான் வந்து இவங்களுக்கு டவுட்டா இருக்கு. உண்மையாவே ஹீரோக்காக தான் பழி வாங்குறாளா, இல்லைன்னா யாருன்னா சொல்லிதான் இதெல்லாம் அவ பண்றாளா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கர டவுட்டா இருக்கு. யார் உனக்கு பின்னாடி இருக்கா, எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற, இவளை இந்த அளவுக்கு பழி வாங்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அவ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவ உன்னோட தம்பி பொண்டாட்டி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீ நடிக்கிற, அவளுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ தப்பு தப்பா பேசுறா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, தண்ணி பக்கெட்டை எடுத்துட்டு வந்து அவ தலையை புடிச்சு முக்க சொல்றான். இதெல்லாம் தானே ஹீரோயினை பண்ணி அவ டார்ச்சர் பண்ணா, அவ என்னென்னலாம் அனுபவிச்சாலும் இது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே டார்ச்சரை இவளையும் பண்றாங்க. ஹீரோட அம்மா கூட, நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டேன், உனக்கு வந்து என் பிள்ளைய நான் வந்து யோசித்து கூட பாத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே அவ என்ன சொல்றான்னா, உன் புள்ள நல்லவெல்லாம் கிடையாது, தம்பி பொண்டாட்டி அவளை குழந்தைக்காக பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். இவனே வந்துட்டு அவளை கரெக்ட் பண்றதுக்கு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தவன் தான். என்கிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்கு, உனக்குதான் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயினையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. அவளை தூக்கிட்டு போய் வெளியில கடாசுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, ஐபேட் எடுத்து வச்சுட்டு இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கனெக்ஷனை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து வாசல்ல இவளை தூக்கிட்டு போய் வெளியில போடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பாவோட 2வது ஒய்ஃபோட பையன் இருக்கான் இல்லையா, இவங்க கம்பெனிலேயே சிஇஓவா இருக்கானே, அவன் தான் இவகிட்ட வந்து பேசும்போது, உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். என்னது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, உனக்கு என்ன தேவை, ஹீரோக்கு பொண்டாட்டியா ஆகணும் அதுதானே உனக்கு தேவை, அதுக்கு நான் உனக்கு வழி சொல்றேன், ஆனா எனக்கு தேவையானதை நீ பண்ணி தரணும். எனக்கு என்ன தேவைன்னு தெரியுமா, அந்த குடும்பத்துக்கு வாரிசே இருக்கக்கூடாது, அவங்களோட ரத்த வாரிசுன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தியா, அது வந்து இருக்கவே கூடாது இந்த ஜென்மத்துக்கு. அதனாலதான் வந்து நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினோட வயிற்றுல வளர்ற குழந்தை பிறக்கவே கூடாது, அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு அப்பதான் எல்லாமே புரிய வருது. ஒருவேளை ஹீரோவோட தம்பியை இவன் தான் கொன்றுப்பானோன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றானா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு அவ்வளவு இல்ல, அது எனக்கு தேவைன்னா பண்ணுவேன், உனக்கு ஏன்டா நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ற ஆஃபரா அவ ஏத்துக்க மாட்றா. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து சூப்பு கொடுக்குறாங்க. இந்த சூப்பை நீ குடிச்சீன்னாதான் ரிலாக்ஸா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறவங்க தான் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் வந்து பயங்கர சந்தோஷமா, இது சாப்பிட்டா பாப்பா நல்லா இருக்குமா, பாப்பாக்கு இது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டு அதை வாங்கி ரொம்ப ஆர்வமா குடிச்சிடுறா. அடுத்த சீன்லயே ஹீரோயினும் மயங்கி விழுந்துடுறா. அந்த வேலைக்கார பொம்பளை வந்து யாருக்கோ கால் பண்றாங்க. இவங்கதான் எதையோ கலந்து கொடுத்துட்டாங்க போல கிட்னாப் பண்றதுக்கு ஹீரோயினை. நம்ம ஹீரோவோட ஃபியான்சியோட வேலை தாங்க இது எல்லாமே. ஹீரோயினை கடத்திட்டு வந்ததே அவதான், இந்த பிளான் எல்லாம் போட்டதே அவதான். ஹீரோயினை எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்றதுதான் இப்போதைக்கு அவளோட ஒரே குறிக்கோளா இருக்கு. ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவ ஐயோ பாப்பாக்கு வலிக்குது, வேண்டாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கதறா. பாப்பாக்கு வலிச்சா என்ன, உனக்கு வலிச்சா என்ன, எல்லாருக்கும் வலிச்சா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, அதனால உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ என்னை கொன்னுடுவீங்களாக்கா அப்படின்னு சொல்லி அழறா ஹீரோயின். அப்பதான் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறானா. வந்த உடனே இவ்வளவு சீக்கிரம் நீ கண்டுபிடிச்சு வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கத்துறா. வேகமா ஓடி போய் ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சுட்டு, இவகிட்ட இருக்கிறது என்கிட்ட என்ன இல்லைன்னு நீ நினைக்கிற, இவளையும் ஒரு பைத்தியம், இவளுக்காக நீ என்ன தூக்கி எறிஞ்ச, அது மட்டும் இல்லாம இவளுக்காக நீ என்னென்ன அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தின, இதுக்கு மேல இவளை உயிரோடு நான் விடுவேன்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா.
அப்ப பேக் சைட்ல இருந்து வேகமா வந்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவளை பொடிச்சிடுறான். பொடிச்ச உடனே நல்ல வேலையா ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க. அப்பதான் அந்த வேலைக்கார லேடிய உள்ள கூட்டிட்டு வராங்க. அந்த பொம்பளையும் வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க, இவதான் வந்து என்கிட்ட காசு கொடுத்து அதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இவ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. அவ கதறி அழறா. ஐயையோ முதலாளி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து முதலாளியா நான் வருவேன். அதுக்கப்புறம் நீ வந்து நான் சொல்றதை இப்ப செய்யாம போனீன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு இவங்கதான் மிரட்டினாங்க அப்படின்னும் போது, ஆமா இப்ப நான் தான் பண்ணேன், என்ன பண்ணிடுவீங்க நீங்க அப்படின்னு திமிரா கேக்குறா. ஆனா அந்த நேரத்துக்கு பார்த்தா ஹீரோயின் வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, நான் வந்துட்டு இவளை அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இவ கதையை என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்டே ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனேயே வந்து அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவ ஹாஸ்பிட்டல்லயே இருக்கட்டும், முதல்ல நீ வீட்டுக்கு வா, முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த பிறகுதான் வந்துட்டு ஹீரோக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஜியாங் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து அவங்க அம்மா கிட்ட இல்லாதும் பொல்லாதையும் சொல்லி வச்சிருக்கான். அவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப நீ வந்துட்டு ஹீரோயினை என்ன மாதிரி ட்ரீட் பண்றன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், உண்மையை சொல்லு. அவளை வந்து தம்பி பொண்டாட்டியா நினைச்சுதான் பழகுறியா, இல்ல உனக்கு வந்து வேற ஒரு ஐடியா இருக்கா மனசுக்குள்ள அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த ஜியாங் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த போட்டோல இருக்கிறது நீதானே அவ கூட இருக்க, இது எனக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் எங்களுக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு, தம்பியோட சாவு பத்தியும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவோட பழியும் வந்து ஹீரோ மேலேயே போடலாம் அப்படின்னு அவன் பாக்குறான். இங்க அதே நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கண் வீழ்ச்சி எழுந்துக்கிறா. பார்த்தா பக்கத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப தெளிவான மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் இப்பதான் ஹீரோ வந்து இங்க அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்றான். நானும் தம்பியும் 2 பேருமே வந்து இவளை காதலிச்சோம். இவளுக்கு நாங்க 2 பேரும் ட்வின்ஸ்ன்னு தெரியாம அவ வந்து எங்க 2 பேர்கிட்டயும் ஈவனா பழகிட்டா. நானுமே அவளை தப்பா நினைச்சிட்டேன், என்ன லவ் பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா அவ தம்பிய மட்டும்தான் லவ் பண்றா, என்ன லவ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவுமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்களா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னடா நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு, அவன் மேல பழிய போடலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அது ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்ம கடுப்புல இருக்கான் ஜியாங். ஹீரோயின் இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டா நான் சொன்னேன் இல்லையா. ஹீரோயின் வந்துட்டு சிஸ்டர் கிட்ட என்ன ஊசி போடுறீங்க, இப்பதானே ஊசி போட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஃபியான்சி. அவளுக்கு மெடிசன் பேர் எதுவும் தெரியாம அவளும் வாய்க்கு வந்தது இல்ல ஒளறிட்டு இருக்கா. இவ ஈஸியா கண்டுபிடிச்சிடுறா. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிசரை எடுத்து அவ கழுத்துல கரெக்டா வச்சிடுறா. என்ன நீ இவ்வளவு தெளிவா பேசுற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா தெளிவாயிட்டேன், அதனாலதான் தெளிவா பேசுறேன், ஒன்னும் எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு, நீ என்னென்னலாம் பண்ண, எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் என் மூளைக்கு தெளிவா புரியுது அப்படின்னு சொல்றா. அவளுக்கு செம ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப ஹீரோயினுக்கு ஃபுல்லா சரியாயிடுச்சு போல. உன்னை கொல்லணும்னு தான் நான் வந்தேன், ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாத, நான் போயிடுறேன், நானும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாளா. ஹீரோயின் அப்பதான் சொல்றா, இப்பதான் வந்துட்டு நீ வருவேன்னு தெரிஞ்சு டைம் பாம் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது, டைம் பாம்ல நீ மட்டும் வெடிச்சு சாகு, நான் இங்க நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா ஃபியான்சி. நான் கேக்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீ இங்கேயே என் கூடயே உட்காந்து பதில் சொல்ற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. இதுவே நீ பதில் சொல்லாம தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சினாலும் இங்க இந்த ரூமை விட்டு உன்னால தப்பிக்க முடியாது, என் கூடயே சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றா. அப்பவும் ஃபியான்சி என்ன கேக்குறானா, இத பார், ஆனதெல்லாம் ஆச்சு, இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படியெல்லாம் என்னால உன்னை விட முடியாது, மரியாதையா உண்மையை சொல்லு, எனக்கு வந்து என் புருஷன் சாவுல இருந்து டவுட்டா இருக்கு, அவனை கொன்னதே வந்துட்டு நீதான் நான் நினைக்கிறேன், நீதான் ஆள் செட் பண்ணி அவனை கொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப எதுக்காக நீ என்ன வந்துட்டு கொலை பண்றதுக்கு இந்த அளவுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்பதான் வந்து இவளுக்கு வேற வழியே இல்லாம இவ எல்லா உண்மையும் சொல்றா. எனக்கு வேற வழி இல்ல, நான் என்ன பண்றது, அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நான் வந்து உன் புருஷன் எல்லாம் கொலை பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து உன்னை கொலை பண்றதுக்கு மட்டும்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், அது கூட வந்துட்டு நான் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், என்னோட ஃபேமிலியே அவன் வந்து புடிச்சு வச்சிருக்கான், இப்போதைக்கு நான் அவன் சொல்றதெல்லாம் பண்ணலனா என் ஃபேமிலி மொத்தத்தையும் அவன் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவ ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. நான் இந்த நேரம் வந்துட்டு உன்னை இங்க கொலை பண்றதுக்கு வரும்போது ஹீரோவுக்கு அவன் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பதறி போயிடுறா. ஐயோ, ஹீரோக்கு ஏதோ ஆயிருக்குமோ அப்படின்னு.
வீட்ல அம்மாவும் இவனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை புடிச்சுக்கிறா. "உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல, நீ நல்லா தானே இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் ரொம்ப தெளிவா பேசுறா அப்படின்றத பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க. அசிஸ்டன்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஃபியான்சியுமே இங்க கூட்டிட்டு வந்துர்றான். எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னும்போது, இவளும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்றா. அந்த டைம்க்கு ஜியாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ இவன் தான் வந்துட்டு தம்பிய கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தனை புடிச்சிட்டு வரான். அவன் வந்துட்டு, ஆமா நான் தான் கொலை பண்ணேன். இவ தான் வந்து எனக்கு காசு கொடுத்து கொலை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃபியான்சி மேல முழு பழியையும் போட்டுடுறா. இப்ப அவளுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா இங்கேயே வேற இருக்கான் இல்லையா ஜாங்கு. நம்மளோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொன்னுடுவானோ அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயமா வேற இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு திணற சைலண்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஜியாங்கோட கோட்டை புடிச்சு பாக்குறா. அன்னைக்கு என் புருஷன் சாகும்போது ஒருத்தன் வந்தான், அவனோட ட்ரெஸ்ஸை நான் புடிச்சேன், அவனும் இதே பட்டனை தான் போட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளா. இவளுக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. இவனுக்கு செம கோவம் வந்து ஹீரோயினை புடிச்சு தள்ளிடுறான். ஆமா உண்மைதான். நான் தான் இது எல்லாமே பண்ணேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்துட்டு என்ன இப்போ வரைக்குமோ உங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனா பார்க்கவே இல்ல. உங்களோட ரத்தம்ன்றது மட்டும் தான் யோசித்தீங்களே தவிர, நான் யாரோ ஒரு தப்பான பொம்பளைக்கு பொறந்தவனா மட்டும்தான் இங்க இந்த சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்பவே வலிக்குது. அந்த வலி உங்க எல்லாருக்கும் தெரியணும். உங்க எல்லாருக்கும் அந்த வலியை கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் உங்களோட ரத்த சொந்தம் யாருமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரத்த வாரிசே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். உன்னோட வயித்துல இருக்க குழந்தைய மட்டும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நிம்மதி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தி எடுத்து குத்துறதுக்கு போறான். அந்த டைம்க்கு கரெக்டா ஹீரோ நடுவுல வந்து தடுத்துடுறான். அதனால ஹீரோவோட முதுகுல அடிபட்டுடுது. இப்பதான் ஹீரோ வந்து நல்லாவே நோட் பண்றான் ஹீரோயின் ரொம்ப தெளிவா இருக்கா அப்படின்றது. இதுக்கப்புறம் அவ நம்ம கிட்ட க்ளோஸா இருக்க மாட்டான். இதுக்கப்புறம் நம்மளை விட்டு அவ ஒதுங்கி போயிடுவா அப்படின்றது ஹீரோயினுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஹீரோ அதனால ரொம்ப வருத்தப்படுறான். அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட முதல்ல இருந்த மாதிரி பழகுறது கிடையாது. என்னன்னா என்ன எதுனா கேட்டா ஆமா இல்லைன்ற பதில் மட்டும்தான் சொல்றா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த யோகா கிளாஸ் போவாங்க இல்லையா, அந்த யோகா கிளாஸுக்கு மறுபடியும் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. அப்ப வயித்துல கைய வச்சு குழந்தைகிட்ட, நான் தான் உன்னோட அப்பா, நீ வெளியில வந்த உடனே உனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நான் தான் பண்ணி கொடுப்பேன், உன்னை எந்த வகையிலயும் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க கோச் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே, நீ வந்து அப்பாவா ஆகும்போது ரொம்ப நல்ல அப்பாவா இருப்ப, ஆனா இப்போதைக்கு நீ வந்து இந்த குழந்தையோட பெரியப்பா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்ற விஷயம் ஹீரோக்கு ரொம்ப சங்கடமா இருந்தாலுமே வந்து அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட தம்பி இப்போதைக்கு இங்க இல்ல, அதனால இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, நீ என்ன சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி அவ என்னதான் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோவோட கல்யாணம், ஹீரோவுக்கு வேற ஒரு குழந்தை பிறக்கும் அப்படி இப்படின்னு பேசுறா இல்லையா, அதனால ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. அவன் என்ன சொல்றான்னா, அம்மா நீ பிளைண்ட் டேட் எல்லாம் எனக்கு செட் பண்ணிட்டு இருந்த இல்லையா, சீக்கிரமா எனக்கு பொண்ணை பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாக்கு செம்ம ஆச்சரியம். சொன்ன உடனே இதுதான் போதுண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணு பாத்துறாங்க. அந்த பொண்ணுமே வந்து ஹீரோ கிட்ட நல்லா தான் பேசுறா. கொஞ்ச நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவ என்ன சொல்றான்னா சடனா, இல்ல நான் கேள்விப்பட்டேன் உனக்கும் உன்னோட தம்பி பொண்டாட்டிக்கும் ஏதோ கனெக்ஷன் அப்படி இப்படின்னு ரூமர் எல்லாம் பேசுறாங்களே, அதெல்லாம் உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புறேன். இருந்தாலும் அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டா அப்படிதான், வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து கல்யாணம் பண்ணவ தானே, உலகமும் அவளை நம்ப மாட்டாங்க, யாருக்கும் அவங்க எல்லாம் ட்ரூவாவும் இருக்க மாட்டாங்க. அதனால அவள சீக்கிரமா வெளியில அனுப்பிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்றா. இத பாரு, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இஷ்டம் இல்ல, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை பத்தி ஒரு வாட்டி கூட நீ அவளை பார்க்காதவளை பத்தி இந்த மாதிரி கேவலமா பேசுறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான் மூஞ்சில அடிச்ச மாதிரி. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த காஃபி ஷாப்ல வந்து நின்னுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவ எதுக்காகடா இங்க வந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இருந்தாலும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கண்ணு முன்னாடியே கிளம்பி போறான் கையை பிடிச்சிட்டு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஹீரோவை லவ் பண்றா போல, பட் ஆனா அவளால இதை வெளியில இப்ப சொல்லிக்க முடியல.
அவ்வளவுதான். போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ரிட்டர்ன் வந்துடுறான் ஹீரோ. என்ன ஆச்சு திரும்பவும் வந்துட்டு படத்துக்கு போலியா நீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. போலான்னு தான் நினைச்சேன். பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் வந்தது. நீ எதுக்காக வந்துட்டு வீட்ல இருந்து இவ்ளோ தொலைவு இந்த காஃபி ஷாப்ப தேடி இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். இந்த சைடா நான் போனேன். அப்படியே உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்து ஹாய் சொல்லலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, உருட்டு உருட்டு உன் வாய் உன்னோட உருட்டு இஷ்டத்துக்கு நீ உருட்டிட்டு இருக்க. நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் அப்ப அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்ற ஒரு சந்தோஷம் ஆயிடுது. நீ ஏன் வாய் திறந்து சொல்லல அப்படின்னா நான் வந்து அவ கூட சினிமாக்கு போறேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல நான் வந்துட்டு உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ பிளைண்ட் டேட் போன அப்படின்னு சொல்லுங்க என்னால ஏத்துக்க முடியல. உன்னை வேற ஒரு பொண்ணு கூட என்னால பார்க்க முடியாது. நீ என் குழந்தையோட அப்பா அப்படின்னும் போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அவன் அந்த வார்த்தையில தான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு அம்மா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். நான் கல்யாணத்த மட்டும் எப்படியாவது அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் முடிவு எடுக்குறாங்க. ஆனா 2 பேருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா ரிலாக்ஸா வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுகிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பாத்துடுறாங்க. அடேய் நான் ஊரே சொன்ன அப்பவும் நீ சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் தானடா நம்பின. நீ என்னடா இப்படி துரோகம் பண்ணிட்ட எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஏத்துக்கவே மாட்டேன் இத. அவளை நம்பி என்னோட பையன் போனான். அவனும் வந்து செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் நீயும் அவளை நம்பியே அவ கூட இருக்க அப்படின்னா அவ உன்னையும் வந்து சாகடிச்சுட்டான்னா நான் என்ன பண்றது அப்படின்னு பேசிடுறாங்க. ஹீரோயினுக்கு இது ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த பதட்டத்துல அந்த டென்ஷன்லயே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு டெலிவரி பெயின் வந்துடுது. அவ்வளவுதான் இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கறாங்க. 7.5 months தான் ஆகுது. ஆனா வேற வழியே இல்ல. இப்பயே டெலிவரி பார்த்து ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியா பொம்பளை குழந்தையும் அழகா நல்லபடியா பிறந்துடுறா. ஆனா ஹீரோயின் தான் வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கா. 2 மாசத்துக்கு அவ எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. பக்கத்துலயே ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப வந்து அவ என்ன சொல்றா அப்படின்னா, உங்க அம்மா சொன்னதுதான் கரெக்ட். இனிமே நீயும் நானும் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து உன்னோட குடும்பத்துல ஒருத்தன் கூட வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்காக கர்ப்பமும் ஆனேன். அவன் இப்போ உயிரோடையே இல்ல. உங்க அம்மா பயப்படுறது தப்பும் இல்ல இல்லையா? அதனால இனிமே நீ என்ன மறந்துட்டு என்கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். நைட்டு பயங்கரமா இடி மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு ஹீரோ அவசர அவசரமா ஹீரோயினோட ரூம்க்கு போறான். ஏன்னா ஹீரோயினுக்கு இடின்னா ரொம்ப பயம் போல. வேக வேகமா அவன் போயிட்டு நான் பக்கத்துலயே இருக்கேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வேண்டாம் நீ இங்க இருந்து போயிடு. இது எல்லாத்தையும் நான் தனியாவே இனிமே பழகிக்கணும். எந்த நேரமும் நான் வந்துட்டு ஒருத்தரை எதிர்பார்க்க முடியாது. அதுவும் முன்ன கண்டிப்பா நான் இனிமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கரெக்டா 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. குழந்தையுமே ஓரளவு பெட்டர் ஆயிடுறா. நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் பெட்டர் ஆயிடுறா. அப்ப என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ரூம்ல போயிட்டு ஒரு லெட்டரை வச்சுட்டு குழந்தைய கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிடுறா. ஹீரோயின் கிளம்பி போய் ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்துட்டு இவங்க லெட்டரையே கவனிக்கிறாங்க. நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொன்னது ஒரு வகையில கரெக்ட் தான். நான் வந்துட்டு ராசி இல்லாதவ தான். என்னோட பேட் லக் வந்து இனிமே உங்களோட குடும்பத்துக்கு தேவையில்ல. நான் என் குழந்தைய நல்லபடியா வளர்த்து நல்லபடியா ஆளாக்கி உங்க கண் முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்துவேன். ஏன்னா இது உங்களோட வாரிசு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அதோட 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த இடத்துல தேடினாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஆஞ்சி ஊஞ்சி ரிலாக்ஸ் ஆயிட்டான். இப்போ சடனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சார் புது ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு லேடி உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ப்ராஜெக்ட் ஐடியாவை பத்தி கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வரா. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. நீயா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு குட்டி பொண்ணு வேற அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறா. இதுதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தை. எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நீங்க பிசினஸ்னு பிஸியாவே இருக்கீங்கப்பா. என்ன பார்க்க வரவே இல்லை. நானே உங்களை பார்க்கறதுக்காக தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சாரிம்மா எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அந்த குழந்தையும் பயங்கரமா விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் நம்ம எல்லாரும் பிரிஞ்சு இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதனாலதான் நீ எங்களை விட்டு போயிட்ட. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் இவ்வளவு நாளும் உனக்காக தான் காத்துட்டு இருந்தா. தயவு செஞ்சு என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாங்க. இதுதான் நம்ம 4 பேரோட முதல் போட்டோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்ல நம்ம 5 பேர் மொத்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. என்னது 5 பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கா. அந்த குட்டி பாப்பாக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வரப்போகுது. இதை கேட்ட உடனே ஃபேமிலியே ஒட்டு மொத்தமா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. சோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.